முப்படை தளபதி அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். நம்ம நாட்டுக்கு முப்படை, கடற்படை, விமானப்படை, தரைப்படை எல்லாத்தையும் சேர்த்து தளபதி ஒருத்தர் இருக்கார் முப்படைக்கு. அவருக்கு மே மாதம் 31 இது முடியுது, ரிட்டையர்மெண்ட்டு வருது, ஓய்வு கொடுக்கணும். ஆனால் 1 மாதம் கூட்டி கொடுத்துருக்காங்க. அவருக்கு 1 மாதம் எக்ஸ்டென்ஷன், அதாவது பதவி நீடிப்பு கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா டெல்லியில் மிகப்பெரிய பேச்சாக பேசப்படுது. என்னென்னு கேட்டிங்கன்னா, முப்படை தளபதிக்கு பதவி நீடிப்பு கொடுத்துருக்காங்கன்னா மோடி ஆட்சிக்கு வந்த உடனே நெருக்கடி நிலைமையை கொண்டு வர போகிறாரு அப்படிங்கிற மாதிரி மிகப்பெரிய வதந்தி வட இந்தியாவில் உலாவிக்கிட்டு இருக்கும். அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, மோடி தோத்தாதானே உங்களுக்கு எமர்ஜென்சி இதெல்லாம் கொண்டு வந்துக்கிட்டு மக்களாட்சி தத்துவத்தை தூக்கி போடணும்னு நினைக்கலாம். 300 தொகுதிக்கு மேலே ஜெயிக்கும்போது நெருக்கடி நிலையை கொண்டு வர்றதுக்கு அவசியம் என்ன இருக்குது? அதனால் முப்படை தளபதியை மாற்றினதுக்கு காரணமே, அவருக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுத்ததுக்கு காரணமே, பதவி நீடிப்பு கொடுத்ததுக்கு காரணமே மே மாதம் 31 அவர் போயிடுறாரு. அந்த டைமில் புது தளபதியை கொண்டு வந்தால் ஜூன் மாதம் 4 எலெக்ஷன், பதவி ஏற்கணும். அதனால் முப்படை தளபதி அனுபவம் வாய்ந்தவர், அவரையே இன்னும் 1 மாதத்துக்கு வச்சுருக்கலாம் எலெக்ஷனுக்காக. எலெக்ஷன் ஜூனில் வர்றதுனால அப்படிங்கிறது தான் காரணமே ஒழிய எமர்ஜென்சியோ நெருக்கடி நிலைமையோ மோடி கொண்டு வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிறது தான் அடுத்த செய்தி. மோடி ஆட்சிக்கு வந்துட்டாருன்னு வைங்க, என்ன பண்ண போகிறாரு? இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த திமுக ஆடின ஆட்டம் பூரா பிஜேபி ஆட்சியில் கண்டுக்காமையே இருந்தாங்க. கண்டுக்காமல் இருந்தால் பரவாயில்ல, இவர்களுக்கு உதவியாகவும் இருந்தார்கள்ங்கிற குற்றச்சாட்டெல்லாம் வந்துருச்சு. கனிமொழிக்கு அமித்ஷா உதவியாக இருந்தது, கனிமொழி நிற்கிற தொகுதியில் பாஜகவை நிற்க வைக்காதது, அவங்க திமுகவில் பண்ண பல ஊழல்களுக்கு எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் அமைதியாக இருந்தது. அது அண்ணாமலை எத்தனையோ விஷயத்தை சொன்னார். டிஎம்கே ஃபைல்ஸ் 1, 2 ஒரு இதுலேயும் பாஜக நடவடிக்கை எடுக்கலை. அதனால் பாஜக ஒரு பொம்மையாக இருக்காங்கங்கிற குற்றச்சாட்டு இருந்தது. ஆனால் எனக்கு இப்போ டெல்லியிலேருந்து சிலவங்க கொடுத்த தகவலின்படி மோடி 3வது முறையாக பிரதமராகும்போது அடுத்த முறை அவர் பிரதமராக நிற்க மாட்டார். ஏன்னா அடுத்த முறை அவர் நிற்கும்போது 79-80 வயசு ஆகிவிடும். பாஜகவுடைய கொள்கைகளின்படி 75 வயசுக்கு மேலே யாரும் பதவி வகிக்கக்கூடாது. இப்போ கூட மோடிக்கு 75 வயசு முடிகிறதுக்கு முன்னாடி வருது, 74, அதை நிற்கிறாரு. அதனால் இந்த தடவை மோடி இரும்பு மனிதராக இருந்து சில வேலை பண்ண போகிறாரு அப்படின்னு இங்கேருந்து செய்திகள் வருது. என்ன செய்திகள் வருதுன்னு கேட்டிங்கன்னா, இவர் இந்த தடவை ஆட்சிக்கு வந்தவுடன் குறிப்பாக தமிழ்நாட்டில் அவங்க 2 இது வச்சுருக்காங்க. ஒன்று தமிழ்நாடு, இன்னொன்று மேற்கு வங்காளம். மேற்கு வங்காளத்தை கூட மோடி என்ன சொல்லிடுறாருன்னா, அங்கே மம்தா பானர்ஜி அவர்கள் தனிப்பட்ட முறையில் பெருசாக நடக்கலை, அவங்க கட்சிக்காரவங்க தான் பெருசாக பண்ணியிருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருக்கிறவரே தைரியமாக மத்திய அரசாங்கத்தில் வேறு ஆட்சி இருந்தும் ஊழல் கொள்ளை அடிக்கிறது அத்தனையிலையும் உச்சத்துக்கு போயிட்டாங்க. இவர் உதயநிதி இவங்கெல்லாம், சபரீசன் இதெல்லாம் வச்சுக்கிட்டு கோடியாக கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்காங்க. கொள்ளையடித்த பணத்தை இங்கேயே தமிழ்நாட்டிலே தொழில் தொடங்கி ஒவ்வொருத்தரும் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதற்கான ஆதாரங்களை எல்லாம் எடுக்க சொல்லி ஆதாரங்களை எல்லாம் ஈடி க்ளீனாக எடுத்து வச்சுருக்காங்க. அவ்வளோ பேரும் உள்ளே போகணும். ஆனால் இந்த நடவடிக்கையை தைரியமாக எடுக்கணுமில்ல. அதனால் இதன் அடிப்படையில் மோடி மிக 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 கடுமையான நடவடிக்கைகளை திமுகவும் தலைவர்கள் மீது எடுப்பதற்கு தயாராக இருக்கிறார். எல்லாம் மந்திரி எல்லாரையும் போய் காலில் விழுந்துருவாங்க, துரைமுருகன்லேருந்து அவ்வளோ பேரும். அதனால் கூடிய சீக்கிரம் வந்த உடனே முக்கியமான தலைவர்கள், தமிழ்நாட்டில் திமுக தலைவர்கள் சிறைக்கு செல்வது உறுதி. இன்னும் சொல்லப்போனால் இதை வச்சு ஆட்சியை கலைத்துவிட்டு RN ரவி தலைமையில் கவர்னர் ஆட்சி கொண்டு வருவதற்கும் பாஜக தயாராகிவிட்டது அப்படிங்கிறது டெல்லியில் இருக்கக்கூடிய பாஜக வட்டாரங்கள் உறுதி செய்து, இதற்கு முன்னால் இருந்த மோடியாக அவர் இனி இருக்க மாட்டார். ஊழல் செஞ்சவங்களை பூரா உள்ள தட்டுறதுக்கு தயாராகிட்டார். அந்த ஊழல் செய்தவர்களுடைய பட்டியலை, அவர்கள் சேர்த்த சொத்துக்களை, இவர்கள் வெளிநாடுகளில் பண்ணிய முதலீடுகள் அத்தனையும் எடுத்து வச்சுட்டாங்க. அதனால் எலெக்ஷன் முடிஞ்ச உடனே தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம். தமிழ்நாடு மக்களுக்கு தீய சக்திகள் நாட்டை விட்டு ஓடிடுவாங்க, தமிழ்நாட்டை விட்டு விரட்டப்படுவார்கள் அப்படிங்கிற செய்தி
வந்திருக்கு. அதனால் எலெக்ஷன் முடிஞ்ச உடனே எல்லோரும் காத்திருங்கள், திமுகவிற்கு மிக மிக கெட்ட செய்தி வந்து கொண்டிருக்கிறது.